இப்ப நம்ம இதுல பார்க்க போறது Banach spaces. ஓகே, இப்போ Banach ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். சிம்பிளா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா Banach ஸ்பேசஸ்னா கம்ப்ளீட் நான் லீனியர் ஸ்பேஸ் தான் நம்ம வந்து Banach ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லணும் அப்படின்னா Banach is a term used in mathematics to describe a type of vector space and a linear algebra. In term as after Polish mathematician Stephen Banach அப்படின்றது தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணார். அவரோட நேம்ல தான் இப்போ Banach ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்க்கு Banach ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. இப்போ Banach ஸ்பேஸ் அப்படின்னா என்ன சொல்லணும், நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு Banach ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட் இந்த மாதிரி நம்ம ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சு ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், மறக்கவும் மறக்காது. நான் லீனியர் ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், Banach ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எவ்ரி நான் லீனியர் ஸ்பேஸ் இஸ் த மெட்ரிக் ஸ்பேஸ். ஆனா மெட்ரிக் ஸ்பேஸ் எல்லாமே நான் லீனியர் ஸ்பேஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். சரி, ஓகே. மெட்ரிக் நான் சொல்றோம் இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா Banach ஸ்பேஸ் இஸ் த லீனியர் ஸ்பேஸ் விச் இஸ் ஆல்சோ எ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அப்ப மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்ன, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். மெட்ரிக்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப சிம்பிள், மெஷர் டிஸ்டன்ஸ், மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்ப மெட்ரிக்னா என்ன, மெஷர் டிஸ்டன்ஸை பத்தி நம்ம படிக்கிறதா மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாத்தீங்கன்னா Banach ஸ்பேஸ் இஸ் a linear space which is also a complete metric space. ஓகே, இங்க நம்ம முன்னாடி நாங்க சொன்ன மாதிரி நான் லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு இதுக்கப்புறம் நம்ம அதோட டெஃபினிஷன்ஸ் படிப்போம். பட் நாம் அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நாம் அப்படின்னா மெஷர் டிஸ்டன்ஸ் லென்த், இந்த லென்த்தை பத்தி படிக்கிறதா நாம் சொல்லுவோம். ஸோ அப்ப நாம்னா என்னன்னா லென்த் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ Banach space is the complete non-linear space. Every non-linear space is the metric space. So metric na என்ன, measure distance, நாம்னா measure distance length. இதுதான் நமக்கு வந்து டாபிக்கோட பேசிக் ஒரு ஐடியா. இதுக்கப்புறம் அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். இப்போ Banach ஸ்பேஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். ஸோ அப்ப நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் டெஃபினிஷன் தெரியணும் இல்லையா, அதுக்காக பார்க்கலாம். நார்ம்னா லென்த். A normed linear space is a linear space n in which to each vector x that corresponds a real number denoted by norm of x. Length நம்ம மோஸ்ட்லி சொல்லுவோம் இல்லையா, mod, norm, அந்த மாதிரி norm of x and called a norm of x in such a manner that இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இத மாதிரி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா அதை வந்து நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். என்ன அதோட கண்டிஷன்னா, norm of x greater than or equal to 0 because இது என்னது, இது ரியல். இது வந்து greater than or equal to 0, ஒன்று ஜீரோவா இருக்கலாம் இல்ல அதோட அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ், நாம் அந்த norm of x எப்படி இருக்கணும், நான் நெகட்டிவ் நம்பரா இருக்கணும். And norm of x equal to 0 if and only if x equal to 0. Next condition, norm of x plus y less than or equal to norm of x plus norm of y. And third one, norm of alpha x equal to mod alpha norm of x. ஆல்ஃபான்றது ஒரு ஸ்கேலார். ஸோ அதனால என்ன பண்றோம்னா எக்ஸ்ன்றது சம் வெக்டார்ஸ். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஆல்ஃபா மாட் ஆல்ஃபா நார்ம் ஆஃப் எக்ஸ். ஸ்கேலான்றது நம்பர் தானே. ஸோ அதை நம்ம பாத்தீங்கன்னா -5 எப்படி எழுதுவோம், 5 எப்படி எழுதுவோம், அதையும் 5 தான் எழுதுவோம், அப்சல்யூட் வேல்யூஸ். ஸோ இந்த இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது இந்த ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்றோம், நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், note the non-negative real number norm of x is to be a length of the vector x. Next one, it is to verify that the non-linear space n is a metric space with respect to the metric d defined by நம்ம மெட்ரிக்ல பார்த்திருப்போம் இல்லையா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு d எடுத்துப்போம் இல்லையா, d of x, y equal to norm of x minus y அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மெட்ரிக்னா நமக்கு தெரியும், மெஷர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெட்ரிக் சொல்லுவோம். மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா, a set together with a notation of distance
between its elements usually called points. அதாவது 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்றோம். அதுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்பேஸ் தான் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேனிச் ஸ்பேஸ். பேனிச் ஸ்பேஸ்னா என்ன, கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ பேனிச் ஸ்பேஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் என்னன்னா, நமக்கு அதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா. நார்ம் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, நான் நெகட்டிவ் நம்பரா இருக்கணும், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, அண்ட் நார்ம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம, நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம ஓகே இப்ப நாம் பத்தி பார்த்தோம் இல்லையா. செமி நாம் ஆர் ரெசிடுவோ நாம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப செமி நாம்னா அதுலயே நமக்கு இருக்கு, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா அது செமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த டெஃபினிஷன் ஆஃப் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ், the condition norm of x equal to 0 if and only if x equal to 0 is dropped, then it is called semi norm or residual norm. Mostly இதுலயே இருந்துச்சு, நமக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் மிஸ் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நாமுக்கு நம்ம செமி நாம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. we say that n is a semi normed linear space. இந்த ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம் நம்ம, செமி நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேனிச் ஸ்பேஸ். இப்போ பேனிச் ஸ்பேஸ் அப்படின்னா, a Banach space is a complete, it's called a complete normed linear space. அந்த Banach space கம்ப்ளீட்டா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம் நம்ம, complete normed linear space அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ கம்ப்ளீட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா. கம்ப்ளீட்னா நமக்கு அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இருந்தாலும் கம்ப்ளீட்னா என்ன அப்படின்னா, if there are no points missing from it, இன்சைட் ஆர் அவுட் சைட் பவுண்டரியில வந்து எந்த பாயிண்ட்டும் இல்ல மிஸ் ஆகாம ஒரு டென்ஸா இருந்துச்சுன்னா அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பேனிச் ஸ்பேஸ், நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்க்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நம்ம இதுக்கப்புறம் படிக்க போறது எல்லாத்தையும் சேர்த்து முன்னாடியே கொடுத்துருக்கேன். அது பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். எல்லாமே இருக்கத ஒன்ஸ் அகைன் 2 டைம்ஸா நமக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். The space R and C, the real numbers and the complex number are the simplest of all normed linear space. The norm of a number x is, of course, defined by norm of x equal to mod x. And each space is a Banach space. அதாவது R and C, real and complex numberல இருக்கிற simplest norm spaces இருக்கு இல்லையா, அந்த x வந்து இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணா அது என்ன சொல்லலாம் நம்ம, Banach space அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், the linear space R power n Euclidean space and C power n unitary space, அதாவது real and complex of n triples x equal to x1, x2, xn of real and complex number can be made into normed linear space in an infinity variety of ways. Norm of x எப்படின்னு டிஃபைன் பண்றோம், norm of x equal to summation I equal to 1 to n mod xi whole square power 1/2. அப்ப என்ன சொல்லலாம் இதையோ, both are Banach spaces, both are Banach spaces. ஓகே, இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து ஆர் அண்ட் சி சிம்பிளா ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ அதையே நம்ம வந்து என்ன பண்றோம்னா யூக்ளிடியன் ஸ்பேஸ் அண்ட் யூனிட்ரி ஸ்பேஸ், அதாவது n டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, x1, x2, எக்ஸெட்ரா xn, அதுக்கும் எப்படி இருக்கும்னா அதுவும் Banach ஸ்பேஸா இருக்கும். அது நார்ம்டு லீனியர் ஸ்பேஸோட கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா என்ன சொல்லலாம் நம்ம, அதை Banach ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாமா. ஓகே, இந்த இடத்துல யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சிம்பிளாவே நமக்கு தெரியும், யூக்ளிடியன் ஸ்பேஸ் வந்து 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ், அதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் யூனிட்ரி ஸ்பேஸ் அப்படின்னா n டைமென்ஷனல் காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஸ்பேஸ், அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், யூக்ளிடியன் யூனிட்ரி ஸ்பேஸ்ன்னு ஜென்ரலா படிச்சிருப்போம். அதேதான் இங்க ஆறுன்ற ரியலா இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும், அது n டேர்ம்ஸ் இருக்கும்போதும் அது வந்து நமக்கு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்லலாம் நம்ம, Banach ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இது Banach ஆர் நாட் அப்படின்ட்டு, அப்ப நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். தேர்ட் ஒன், let p be a real number such that 1 less than or equal to p less than infinity. We defined LP power n, the space of the n tuples x equal to x1, x2, etc. xn of scalars with the norm defined phi. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, 1 less than or equal to p less than infinity
அப்படின்ற எல்பி பவர் என் ஸ்பேஸ் என் டேர்ம்ஸ் இருக்கிற ஒரு எல்பி ஸ்பேஸ். இந்த எல்பி ஸ்பேஸ் எல் இன்ஃபினிட்டி ஸ்பேஸ் எல்லாம் வந்து நான் உனக்கு லாஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கேன். பட் இப்போதைக்கு ஒரு ஓரலா பார்த்துக்கலாம். இந்த எல்பி ஸ்பேஸ் அப்படின்றது இதுலயும் வெக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா norm of x p equal to summation I equal to 1 to n mod xi power p whole power p இருந்துச்சுன்னா அப்போ இந்த எல்பி பவர் n என்ன சொல்லுவோம் நம்ம பேனச் ஸ்பேஸ்னு சொல்லலாம். the real number such that 1 less than or equal to p less than infinity அப்படி இருக்கும் போதோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நாம நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதையும் நம்ம என்ன சொல்லலாம் எல்பி பவர் என்னையும் பேனச் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்ப நமக்கு ஒண்ணு மட்டும் நல்லா கிளியரா தெரியுது. நாம சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா branch space அப்படின்னு நம்ம சொல்லணும். Consider a real number p with the property that 1 less than or equal to p less than infinity. And we define by LP power n ல பார்த்தோம் இல்லையா அதே LP space of all sequence x equal to x1, x2, etc. xn up to of scalars infinity வரை இருந்துச்சுன்னா அந்த term summation n equal to 1 to infinity mod xn whole power p less than infinity with the norm defined by the norm எப்படி define பண்ணணுமா norm of x p equal to summation n equal to 1 to infinity முன்னாடி பாத்தீங்கன்னா I equal to 1 to n இந்த இடத்துல n equal to 1 to infinity mod xn power p whole power 1 by p அப்ப இந்த ஸ்பேஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் பேனச் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன். சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாமே புக்ல நமக்கு அங்க இருக்குது இல்ல இதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆக போறது. ஜஸ்ட் இதை பத்தி கொஞ்சம் டீடைலா பாக்கிறதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப கொடுத்தது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ எல் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ். இப்போ எல் இன்ஃபினிட்டின்ற ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். இஸ் எ நாம் லீனியர் ஸ்பேஸ்னா அண்டர் த நாம் எப்படி norm of x equal to supremum of mod xi இது என்ன சொல்ல நம்ம normed linear space. Next one c equal to xn tends to L. The set of all convergent sequence is a normed linear space. Set of all ஒரு convergent sequence என்ன சொல்ல நம்ம normed linear space with the norm எப்படி இருக்கணும் norm of x equal to supremum of mod xn condition 1 less than or equal to n less than infinity. Next one. இப்ப பாத்தீங்கன்னா இது முன்னாடி இருக்கு இல்லையா இது இந்த 6th ஒன் பாருங்க. இதை நம்ம எப்படி வந்து இதை நார்ம் சொல்றோம் அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்னதா ஒன்று சொல்றேன் பாருங்க. ரீஷ் ஃபிஷர் தியரம் இருக்கு இல்லையா அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இது என்ன சொல்லுவோம் நம்ம நார்ம் சொல்லுவோம் எப்படின்னா the LP space LP of x நான் சிம்பிளா ஒன்று எடுத்துக்கிறேன். LP அப்படின்றதுல ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறேன். with the LP norm ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா LP அப்படின்ற ஒரு நார்ம்டு ஸ்பேஸ் தான் எடுத்துக்கிறேன். ஓகே இது வந்து என்ன சொல்றோம் இஸ் எ பேனச் ஸ்பேஸ் சொல்லலாமா நார்ம்டு லினியர் ஸ்பேஸ்ல பேனச் ஸ்பேஸ் சொல்லலாம். இஃப் இதுல நான் என்ன பண்றேன் எக்ஸ்னு ஒன்று எடுக்கிறேன். எக்ஸ் இஸ் த சிம்பிளி measure space and condition 1 less than or equal to p less than or equal to infinity then LP of x இருக்கு இல்லையா இது என்ன சொல்ல நம்ம கம்ப்ளீட்னு சொல்லலாமா எப்படின்னா பை ரீஷ் ஃபிஷர் தியரம் அப்படின்ற ஒரு தியரம் பேஸ் பண்ணி நாம இதை பண்றோம். என்னன்னா இதை ப்ரூவ் பண்ணணும். இப்ப இதை கம்ப்ளீட்னு சொல்லலாமா. சோ எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இஸ் கம்ப்ளீட்னு சொல்லிட்டேன். அப்ப அப்படின்னா அது காஷி சீக்வன்ஸ் இல்லையா. சோ எவ்ரி காஷி சீக்வன்ஸ் என்ன சொல்ல நம்ம கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாமா. எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்துக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். நமக்கு அவ்வளவு பெரிய ப்ரூஃப்லாம் தேவையில்லை அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒன் லைன்ல உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன். L infinity power n space contains set of all n triples with x equal to முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் முதல்ல வந்து இன்ஃபினிட்டி அதுக்கப்புறம் எக்ஸ் வரை இருக்கிற டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம் x1 x2 etc xn where xi belongs to L infinity for all I equal to 1 to up to n is a normed linear space with the norm and the norm of x infinity equal to maximum of
norm of xi. இதையும் நம்ம என்ன சொல்லலாம், நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லலாம், அப்புறம் பேனச்சுன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், L infinity equal to set of all essential bounded function defined on a measurable set x. Set of all bounded function defined on a measurable set x is a normed linear space with respect to the norm அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா norm of f equal to essential supremum of mod f of x. இதையும் நம்ம என்ன சொல்லணும், normed linear space, Banach space. Next, LP of x, set upon measurable functions f defined on a measurable space such that integral x mod f of t d mu less than infinity is a normed linear space with respect to the normoட conditions எல்லாம் satisfy பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. So norm of f of x p equal to integral p power t whole integral mod f power t whole power 1 by p condition 1 less than or equal to p less than infinity. 10th one. C of a comma b set of all continuous functions defined on a comma b. நமக்கு தெரியும் continuous function நம்ம எப்படி எழுதுவோம்ட்டு, is a normed linear space with respect to the norm. So அப்ப continuous function நம்ம என்ன சொல்லலாம், நார்மா இருந்துச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், கம்பல்சரி கண்டினியூஸா இருக்கும். ஆனா கண்டினியூஸ் எல்லாமே நார்ம்னு சொல்ல முடியாது. So norm of f infinity equal to supremum of mod f of x supremum, or இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம யூனிஃபார்ம் நார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், C of a comma b set of all continuous functions defined on a comma b is a non-linear space with respect to the norm. இன்னொரு டைப்ல norm of f p equal to integral a to b mod f of p power 1 by p condition 1 less than or equal to p less than infinity. இதையும் நம்ம என்ன சொல்லலாம், continuous function norm இருந்தா என்ன இருக்கணும், கண்டிப்பா continuous-ஆ இருக்கும். The space C of x of all bounded continuous scalar valued function defined on topological space x with the norm given by norm of f equal to supremum of mod f of x. This norm is sometimes called uniform norm. இதையும் நம்ம என்ன சொல்லலாம்னா Banach space ன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம டோபாலஜின்னு பார்த்திருக்கோம், டோபாலஜி ஸ்பேஸ்ன்னு பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, அதுக்கான டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா? So a topological space is the set whose elements are called points along with an additional structure இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம், நம்ம டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு கொஞ்சம் லிசன் பண்ணணும். என்னன்னா, முன்னாடி பார்த்தோம் எல்பி ஸ்பேஸ் கேபிட்டல் எல் போட்டோம், ஸ்மால் எல் போட்டோம். பாருங்க, கேபிட்டல் எல்லும் போடுறோம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்மால் எல்லும் போடுறோம். அப்ப இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, பட் அது நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், ரெண்டுமே போடுறாங்களே, எதை நம்ம போடணும், என்ன அதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு. எல்பி இஸ், அதாவது கேபிட்டல் எல்பி இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பேஸ். ஓகே, அண்ட் ஸ்மால் எல்பி போடுறோம் இல்லையா, இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, when sequence of space. So in natural number set then the LP and LP moreover இது ரெண்டு என்னது commonly இது வந்து same, otherwise LP is a big space. That's why very simple, LP அப்படின்றது function space, LPன்றது sequence space. Okay, இது ரெண்டுமே எப்படி இருக்கும், quite same, but LP is a big space. That's all. Next one, the set of all convergent sequence is a closed linear subspace of L infinity and therefore itself Banach space. The convergent sequence, Banach space, இந்த closed இந்த வேர்ட்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கணும். இந்த Banach ஸ்பேஸ்ல மோஸ்ட்லி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டினுக்கான ஆன்சர்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அப்ப இதெல்லாம் தான் வரும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த Banach ஸ்பேஸ்ல. நீங்க இதை ஞாபகமே வரலனாலும் க்ளோஸ்டுன்னு ஒன்று இருக்கிறத வச்சுனாவே கண்டிப்பா அது வந்து என்ன சொல்லணும், நம்ம Banach ஸ்பேஸ் நார்ம்டு அந்த மாதிரி இருக்கலாம், அது ஆப்ஷன்ஸா வரும்ன்றத ரிமைண்ட் பண்ணிக்கலாம். So the set of all C of convergent sequence is the closed linear subspace of L infinity and therefore it is Banach space அப்படின்னு சொல்லலாம். Next, the set C naught of C of all convergent sequence with limit 0 is a Banach space. Many properties of Banach space are closely linked to the shape of its closed unit sphere. Very important one.
closed unit sphere. The set S equal to x such that norm of x less than or equal to 1, which is always convex. இப்போ கான்வெக்ஸ்னா என்னன்றது நம்ம டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு செட் எடுத்துக்கிறீங்க. இதுல 2 பாயிண்ட் எடுக்கிறோம். ஏ பி அப்படின்னு 2 பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளாரவே இந்த செட்டுக்குள்ளாரவே இது இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா அதை கான்வெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ மெனி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Banach sphere are closely linked to the shape of its closed unit sphere. அந்த யூனிட் ஸ்பியரோட இது பாருங்க, S equal to x, norm of x less than or equal to 1, which is always convex அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. Any Banach space can be re-regarded from the point of view of its linear and norm structure alone as a closed linear subspace of C of x was suitable. Compact Hausdorff space. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இல்ல Hausdorff space சொல்லிருக்கோம்ல, அப்படின்னா என்ன? டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் செப்பரேஷன் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Hausdorff space அப்படின்னு சொல்லுவோம். டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் நிறைய படிச்சிருப்போம் நம்ம, டோபாலஜிக்கல் Hausdorff space அந்த மாதிரி எல்லாம், காம்பாக்ட் Hausdorff space எல்லாம் படிச்சிருப்போம். டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் செப்பரேஷன் ப்ராப்பர்ட்டி, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? Hausdorff space அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செப்பரேஷன் அப்படின்னா என்னன்னு கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கா கொடுத்துருக்க. R square of all ordered pairs x equal to x1 x2 of real numbers. இது எப்படி எழுதலாம்னா norm of x1 equal to norm of 1 mod 1 sorry mod x1 plus mod x2. இதை அடுத்து பாருங்க, norm of x2 எப்படி எழுதலாம்னா mod x1 whole square plus 1 by 2 square whole power of 1 by 2 and norm of infinity equal to maximum of mod x1 mod x2. Now define the norm. எப்படி பண்ணலாம்னா norm of xp equal to mod x1 power p plus mod x2 power p whole power 1 by p. So இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 less than or equal to p less than infinity. Then s is strictly spherical if and only p equal to 2. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா L2 ஸ்பேஸ்ல நமக்கு வருது. பட் நமக்கு அவ்வளோ பெருசா டீட்டெயிலா படிக்கணும்னு இல்லை, இந்த ஒரு ரிசல்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். இன் ஈக்குவேஷன் 1 p less than 1, p less than 1, then s equal to x norm of xp less than or equal to 1 could not be convex. இங்க பாருங்க, இந்த இது எப்படி இருக்குன்னா 1க்கு ஈக்குவல் ஆகவோ இல்ல 1 விட அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், இது எப்ப ட்ரூன்னு சொல்லலாம்? p equal to 2 அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் இதை வந்து 1 விட இந்த p யோட இது கம்மியா இருக்கு அப்படின்னா அது நாட் கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். mod norm of x minus norm of y less than or equal to norm of x minus y. இது வந்து ஒரு இனிக்வாலிட்டி. இந்த இனிக்வாலிட்டியை நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுல எப்படி கேட்பாங்கன்னா டெஸ்ட் பண்ணி இங்க மாட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கொடுக்காமையும் கேட்பாங்க, அது கொடுத்து கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்தாதான் இது நமக்கு தெரியும். இதுக்கு அடுத்தது இங்கேயே நான் எழுதியிருப்பேன் பாருங்க, இந்த 1வது இந்த 5வது மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். norm of x minus y greater than or equal to norm of x minus norm of y. இப்போ இந்த இடத்துல பாருங்க, mod norm of x minus norm of y less than or equal to norm of x minus y. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணா போதும். அதுக்காக தான் தனியா எடுத்து எழுதி கொடுத்துருக்குது. The norm x is continuous function. So of xn tends to x. நார்ம்ல எப்படி எழுதலாம்? norm of xn tends to norm x. Next xn tends to x னா yn tends to y. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா xn plus yn tends to x plus y. இதெல்லாம் நமக்கு ரொம்ப பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் தான். xn tends to x, alpha n tends to alpha, alpha n xn tends to alpha x அப்படின்னு எழுதலாம். norm of 0 equal to 0, norm of 1 equal to 1. Next d of x plus z comma y plus z equal to normல எழுதும்போது norm of x plus z minus norm of y plus z equal to norm of x minus y equal to d of x comma y அப்படின்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் d of lambda x comma lambda y equal to mod lambda d of x comma y. இதெல்லாம் எப்படி எழுதலாம், ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியாக்காக கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நான் லீனியர் ஸ்பேஸ் இஸ் த மெட்ரிக் ஸ்பேஸ். இப்போ
நான் லீனியர் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமே மெட்ரிக் ஸ்பேஸா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அண்ட் ஹென்ஸ் ஹாஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம் நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நெக்ஸ்ட் ஒன் தியரம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பேனிச் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் பேனிச் ஸ்பேஸ்னா என்ன அதுக்கு வந்து கம்ப்ளீட் நான்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம் ஸோ அடுத்தது நம்ம வந்து நான்டு லீனியர் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ நான்டு லீனியர் ஸ்பேஸ்னா அது மெட்ரிக்கா இருக்கும் எப்படியெல்லாம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது பேனிச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்லாம் பார்த்தோம் இப்பதான் நம்ம என்ன பண்றோம் மெயினா தியரத்துக்கு வரோம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப தியரம் ஃபர்ஸ்ட் தியரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா let M be a closed linear subspace of non-linear space N இப்ப பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே நீங்க பாத்துட்டு வர்றது எல்லாமே closed தான் வரும் so M be a closed linear subspace of non-linear space N if the norm of coset X plus M in the quotient space N by M is defined by norm of X plus M equal to infimum of norm of X plus M such that M belongs to M இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லலாம் then N by M is a non-linear space further is N is a Banach space then N by M is a Banach space சரி ஓகே இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க கோசெட்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும் இப்ப நம்ம படிச்சிருப்போம் கோசெட் அப்படின்றது ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா அல்ஜிப்ரால இப்போ ஹெச் எடுக்கிறோம் அது ஜில எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா லெட் ஏ பிலாங்ஸ் டு ஜின்னு எடுக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் லெஃப்ட் கோசெட் ரிமைண்ட் பண்ணுங்க லெஃப்ட் கோசெட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் எப்படி எழுதணும் லெஃப்ட் கோசெட்டை ஏஹெச் ஈக்குவல் டு ஏ ஸ்மால் ஹெச் இந்த ஹெச் எங்க இருக்குன்னா ஹெச்ல இருக்கு அதே மாதிரி ரைட் கோசெட் அப்படின்னு கூட நம்ம ஒண்ணு பார்த்தோம் ஹெச் ஏ ஈக்குவல் டு ஹெச் ஏ இது எப்படி எழுதலாம் ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அடிட்டிவ் குரூப் எப்படி எழுதுவோம் நம்ம ஏ பிளஸ் ஹெச் அதுக்கப்புறம் இல்ல ஹெச் பிளஸ் ஏ இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம கால் த கோசெட் அப்படின்னு சொல்லுவோம் கோசெட் ரெப்ரசன்ட் ஆஃப் ஏஹெச்சோட கோசெட் அப்படின்னு சொல்லுவோமா இதுதான் நம்ம வந்து கோசெட்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்னா இங்க எப்படி ஜின்றது என் ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் நான்லீனியர் ஸ்பேஸ் அதுல ஒரு சப்ஸ்பேஸ் ஹெச்ன்றது எம் இது எப்படி நம்ம ஏ பிளஸ் ஹெச்ன்னு எழுதுறோமோ அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் எம் அப்படின்னு எழுதுவோம் அதுதான் இங்க வந்து நமக்கு என்னது கோசெட் அப்படின்ட்டு so M be a closed linear subspace of non-linear space என்னன்னா the norm of coset X plus M is a quotient space N by M எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க சோ நம்ம இப்படி டிஃபைன் பண்ணோம்னா இந்த N by M இருக்கு இல்லையா அந்த கோசெட் இதை நம்ம என்ன சொல்லலாம் non-linear space அப்படின்னு சொல்லலாம் further N வந்து Banach space ஆல்ரெடி N என்னது Banach spaceனா then N by M இந்த N-ம் Banach அதுல இருக்கிற ஒரு க்ளோஸ்ட் லீனியர் சப்ஸ்பேஸும் ஒரு பேனிச்னா N by M அதோட கோஷன்ட் ஸ்பேஸும் எப்படி இருக்கும் நமக்கு பேனிச் ஸ்பேஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் நிறைய டைம்ல டைரக்டா கொஸ்டின் நமக்கு டைரக்டா கேட்கணும்னு இருந்தா இந்த மாதிரியான தியரம்ஸ் கேட்பாங்க கொஞ்சம் இன்டீரியரா கேட்கணும்னா இப்ப முன்னாடி கொடுத்தோம் இல்லையா அந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி கேட்பாங்க சோ நம்ம ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகணும் இதையும் ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் த மேப்பிங் f from n tends to n by m defined by f of x equal to x plus m coset is called the canonical mapping of n. Usually canonical mapping na நம்ம என்ன சொல்வோம் natural mapping set or natural mapping canonical mapping அப்படின்னு சொல்லுவோம் so n is a Banach space இந்த n ரேதான் முன்னாடி தியரம் இருக்கு இல்லையா அதை ப்ரூவ் பண்ணதுல இருந்து அதுல இருந்துக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து தனியா கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்காக சோ n is Banach ஸ்பேஸ்னா அதோட கோஷன்ட் ஸ்பேஸும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா m-ம் நமக்கு closed linear subspace of n so n by m is also Banach space okay and next one n is a separable non-linear space then n by m is also separable non-linear space இப்ப நம்ம கோஷன்ட் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் கோசெட்ல பார்த்தோம் ஓகே சரி செப்பரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல செப்பரபிள்னா என்ன அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்
செப்பரபிள்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். A topological space is called as separable if it has countable dense set அப்படின்னு தான் நம்ம வந்து டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோம், பேசிக் டெஃபினிஷன்ஸ். ஸோ இப்ப நம்ம இதுல இருக்கிறத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னும் செப்பரபிளா இருக்கும்போது அதோட சப்ஸ்பேஸும் எப்படி இருக்கும்ன்றாங்க, செப்பரபிளா இருக்கும். ஸோ அதோட கோஷன்ட் ஸ்பேஸும் செப்பரபிளா தான் இருக்கும் அப்படின்றாங்க. செப்பரபிள் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஒன், let a Banach space be equal to m direct sum n and let z belongs to b, z equal to x plus y uniquely with x belongs to m and y belongs to n. Then norm of z1 equal to norm of x plus norm of y is the norm on the direct sum b equal to m direct sum n. இந்த direct sum பத்தி கூட நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய தியரம்ஸ்லாம் வரும். ஆர்டினரி இது எல்லாமே நீங்க ஓரளவுக்கு அல்ஜிப்ரால படிச்சத கனெக்டடா தான் இருக்கும். B1, norm 1 is the Banach space if M and N are closed in B. இந்த இடத்துல நான் பார்க்குற எல்லா இடத்துலயுமே பாருங்க, இந்த Banach ஸ்பேஸ்ல க்ளோஸ்டுன்ற வேர்டு நிறைய யூஸ் பண்ணிருப்போம். அதை வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கன்வர்ஜஸ். இது எல்லாமே பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான். A sequence xn in n is said to be converges to an element x naught belongs to n if given epsilon greater than 0 there exists a positive integer m naught such that m greater than or equal to m naught implies norm of xn minus x naught less than epsilon. If xn converges to x naught, இது எப்படி எழுதலாம்? லிமிட் எடுத்தோம்னா லிமிட் n tends to infinity xn equal to x naught. It follows that xn tends to x naught if and only if norm of xn minus xm tends to 0. இப்போ கன்வர்ஜஸ்னா என்ன நமக்கு பேசிக்கா தெரியும், ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். Converges is when a series or functions approaches a limit, while diverges does not limit. Okay, so approaches limit என்ன சொல்லணும், நம்ம converges அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஜஸ்ட் ரீகால்காக தான், நிறைய இருக்கு அப்படின்லாம் வேண்டாம். இது ஆல்ரெடி நீங்க படிச்சதை பேசிக்கா ரிவைஸ் பண்ற இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், Cauchy sequence. இதுவும் நமக்கு நல்லா தெரியும். A sequence xn in n is called a Cauchy sequence if given epsilon greater than 0 there exists a positive integer m naught such that m comma n greater than or equal to m naught such that norm of xn minus xm less than epsilon. சரி, ஓகே, Cauchy sequence பத்தி வேற என்னன்னா நமக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாமா? Every Cauchy sequence, convergent sequence is a Cauchy sequence சொல்லலாம், but not necessarily a Cauchy sequence is convergent. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? They may occasionally be known as, இதை என்ன சொல்லலாம் நம்ம, fundamental sequence. என்ன சொல்லலாம்? Fundamental sequence சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். ஆக்சுவலா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கணும், மிஸ் ஆயிட்டதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் தான் நம்ம பேனச்னு நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். பட் அந்த கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்றத இங்க தெரிஞ்சுக்கலாம். A normed linear space n is called complete. எப்ப நம்ம ஒரு normed linear space complete பண்ணா, if and only if every Cauchy sequence in n is convergent. Every Cauchy sequence n is convergent. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த normed linear spaceல இருக்கு இல்லையா, இந்த சீக்வன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, அதுல இருக்கிற எல்லா Cauchy sequenceம் கம்பல்சரி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But every convergent sequence is a Cauchy sequence. Okay. Note. In a non-linear space, every convergent sequence is a Cauchy sequence. The converse is true in Euclidean space. Real number la நம்ம என்ன பண்ணுவோம், real spaceல in a non-linear space, every convergent sequence is a Cauchy sequence. The converse is also true. Okay. Next, a non-linear space n is Banach space. இந்த n என்ன சொல்லியிருக்காங்கன்னா Banach spaceனா if and only if every absolutely summable series in n is summable. Every absolutely summable series என்ன, absolute sum என்ன, சம்னா நமக்கே தெரியும், ஆர்டினரியா நம்ம ஆட் பண்றோம்ல சம்மேஷன் அப்படின்றது, அதே மீனிங் தான். The use of absolute value in the summation தான் நம்ம என்ன சொல்லணும், absolute summable. சரி, ஓகே, absolute வேல்யூனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? The non-negative value of x without regarding to its sign.
அதாவது அது சைனை பத்தி கன்சிடர் பண்ணாம நான் நெகட்டிவ் வேல்யூஸா இருக்கிறதா நம்ம அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ the absolute value of வேல்யூ ஆஃப் 5 என்ன சொல்லுவோம் நம்ம 5 தான் சொல்லுவோம். இதே the absolute value of -5 என்ன சொல்லலாம் 5 தான் சொல்லணும். ஏன்னா mod -5 equal to 5. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது மெட்ரிக் தானே படிக்கிறோம். இப்படி நம்ம ஒரு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றோம். இங்க ஏன்னு எடுக்கலாம், இங்க பின்னு இருக்கு. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமான இது 5 கிலோமீட்டர் அப்படின்னா ஏ டு பி ஒருத்தர் கால்குலேட் பண்றாங்க இல்ல போறாங்கன்னா 5 டு பி. இப்ப பில இருந்து ஏ வந்தாலும் என்ன அதே 5 தான், பட் நெகட்டிவ் 5, அதாவது மைனஸ் பண்றோம் தானே மைனஸ் சொல்றேன். பட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்டன்ஸ் எப்பவுமே நான் நெகட்டிவ் நம்பரா தான் எடுப்போம். அதனாலதான் இது என்ன சொல்லியிருக்கோம், அப்சல்யூட்லி சம்மபிள் சீரிஸ் இன் n இஸ் சம்மபிள். அப்சல்யூட் வேல்யூனா இதுதான். ஓகே.